இப்போ நான் பார்க்க போகிறேன்னா மட்டன் சுக்கா தான் சேர்க்குறேன். இது வந்து 3/4 kg மட்டன் வந்து கழுவி எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், தனியா, வரமிளகா, ஒரு பட்டை, கொஞ்சம் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு, வரமிளகா, சீரகம், தனியா, பட்டையும் சோம்பும் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் மட்டன் வேக வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் கூட வேணால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தான் வந்து நான் வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விடணும். ஏன்னா இது சுக்கா சேர்ப்போங்க. இது அப்படியே வேகட்டும், ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். இல்லைனா 10-12 விசில் விட்டால் தான் வந்து மட்டன் நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டதுனால கரெக்டாக வெந்திருக்கு. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மட்டன்லேயே வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துடலாம். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரைஸோடு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சுக்கா சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸோட தான் சர்வ் பண்ண போகிறேன். சுட சுட ரைஸ் இருக்குது, சாம்பார் ரசம், இதோட தான் சர்வ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.